என் பேர் டயானி. நான் இப்போ 8ஆம் ஆண்டு படிக்கிறேன். நான் 6ஆம் ஆண்டில் படிக்கும்போது எனக்கு நடக்க இந்த பாலியல் துஷ்பிரயோகத்துலேருந்து நான் என்னை காப்பாற்றி கொண்டேன். அதை நான் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரின்றத சொல்கிறேன். இதை நீங்கள் பாருங்கள். முக்கியமாக அந்த சிறுவர்கள் உள்ள பெற்றோர்கள் முக்கியமாக இதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு எதிர்காலத்திலே தேவைப்படும். இப்போ உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆட்களோட நீங்கள் கொஞ்சம் பழகுறத பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கொள்ளுங்க. இதுவே நீங்கள் ஸ்கூல் முடிய ரோட்ல எல்லாம் நிற்கும் போது உங்களோட அப்பாவை தெரியும், உங்க அம்மாவை தெரியும், மோட்டார் சைக்கிள் இல்லாட்டி ஆட்டோல ஏறுங்க, உங்களை கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாலாம் ஏறிடாங்க. ஏன்னா எனக்கும் அப்படித்தான் ஒரு துஷ்பிரயோகம் நடக்க பார்த்தது. நான் அதுல இருந்து விலகி கொண்டேன். மட்டும் இல்லாம வீட்லயோ இல்லாட்டி இப்ப வெளி இடங்கள்லயோ நீங்க நிற்கும் போது ஒரு சந்தேகமான ஒரு நபர் உங்களை கிட்ட நெருங்கும் போது அந்த உங்களுக்கு துஷ்பிரயோகம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா நீங்க உடனே அந்த இடத்துல இருந்து விலகி ஓட பாருங்க. அது மட்டும் இல்லாம ஓடி ஒரு சனங்கள் இல்ல இடத்துக்குள்ள பாருங்க. துஷ்பிரயோகம் முன்னரே நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிட்டுண்டா நீங்க அந்த இடத்துல இருந்து பதட்டப்படாம அடுத்த செயற்பாடுக்கு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம அம்மா அப்பாட தொலைபேசி இலக்கங்களை, போலீஸ் நிலைய நம்பர்கள், அது மட்டும் இல்லாம முக்கியமான நம்பர்களை பாடமாக்கி வச்சிருப்பது உங்களுக்கு நல்லதா இருக்கும். நீங்க இப்ப கிளாஸுக்கு இல்லாட்டி கோயிலுக்கு இல்லாட்டி கடைகளுக்கு போறேன்டா வீட்டுல உள்ள நபர்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் சொல்லிட்டு போங்க. வேலை முடிஞ்சா உடனடியாவே வீட்டுக்கு வாங்க. இவ்வாறான நடத்தைகளை நீங்க கடைபிடித்து வருவீங்களா இருந்தா பாலியல் துஷ்பிரயோகம், சிறுவர் துஷ்பிரயோகம் அதுல இருந்தெல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம நானும் இப்படியான விடயங்களை கடைபிடிச்சதுனாலதான் நானும் என்னையே பாதுகாத்து கொண்டேன். இவ்வாறான விழிப்புணர்வு காணொலிகளை நாங்க உங்களுக்கு தந்து கொண்டிருக்கோம். அதனால உங்களுடைய ஆதரவுகளை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.